தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கடலில் மிதந்து வந்த மாதா சுரூபம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கடலில் மிதந்து வந்த மாதா சுரூபம். கடலில் மிதந்து வந்த மாதா சுரூபம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 1742ஆம் ஆண்டு ஜான் பாப்டிஸ்ட் காலத்தில் கடலில் 3 சுரூபங்கள் மரப்பேழையில் மிதந்து வந்தன. ஜான் பாப்டிஸ்ட் காலத்தில் 1742ஆம் ஆண்டு மரப்பேழையில் வைக்கப்பட்ட 3 மாதா சுரூபங்கள் கடலில் மிதந்து வந்தன. அந்த மரப்பேழையின் மேல் வடக்கன்குளம் என்று எழுதப்பட்டிருந்தது. அது சரியாக அந்த மரப்பேழையானது திருநெல்வேலி மாவட்டம் வடக்கன்குளத்துக்கு தென்மேற்கே ஒரு கடற்கரையில் ஒதுங்கியது. வடக்கன்குளத்தில் கடல் கிடையாது, அதனால் வடக்கன்குளத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி கடல் இருக்குது. அந்த கடற்கரையில் ஒரு மரப்பேழை ஒதுங்கியது. அந்த மரப்பேழையில் வடக்கன்குளம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதில் 3 அழகிய மாதா சுரூபங்கள் இருந்தன. இந்த மரப்பேழையை யார் கடலில் அனுப்பி வச்சாங்கிறது இன்றைக்கு வரைக்கும் தெரியாது. உடனடியாக அந்த மரப்பேழை எடுத்து வடக்கன்குளம் பங்கு தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது. அதை திறந்து பார்த்த பொழுது 3 அழகிய மாதா சுரூபங்கள் இருந்தன. 3மே பரலோக மாதா சுரூபம். ஒரு பரலோக மாதா சுரூபம் காமநாயக்கன்பட்டிக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பரலோக மாதா கோயிலில் இருக்கிற அந்த சுரூபம் தான் அந்த கடல்லேருந்து வந்த சுரூபம். இன்னொரு சுரூபம் அங்கே இருக்கிற பெரிய பங்கு தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்டது. 3வது சுரூபம் வடக்கன்குளத்தில் பரலோக மாதா கோயில் கட்டப்பட்டு அந்த மாதா சுரூபம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. கடலில் யார் அனுப்புனாங்கன்னே தெரியல. மரப்பேழையில் கடலில் மிதந்து வந்துச்சு. கரெக்டாக வடக்கன்குளம் சொல்லி முகவரி எழுதப்பட்டிருந்துச்சு. அந்த பேழை மேலே கரெக்டாக வடக்கன்குளத்துக்கு பக்கத்தில் உள்ள கடற்கரையில் அந்த சுரூபம் அந்த மரப்பேழை கரை ஒதுங்குச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து வடக்கன்குளம் பங்கு தந்தையிடம் ஒப்படைத்தார்கள். அந்த 3 மாதா சுரூபங்களும் அந்தந்த தனித்தனியாக வெவ்வேறு கோயிலில் வைக்கப்பட்டுள்ளது. ஒன்று காமநாயக்கன்பட்டி, இன்னொன்று வடக்கன்குளம் பரலோக மாதா கோயில். வடக்கன்குளம் பரலோக மாதா கோயிலில் கடல்லேருந்து மிதந்து வந்த அந்த மாதா சுரூபம் வச்சுருக்காங்க. அநேகம் பேர்கள் அந்த கோயிலுக்கு ஜெபிக்கிறார்கள். நிறைய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். வடக்கன்குளம் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் அங்கே சென்று அன்னை மரியாளை பரலோக மாதாவை தரிசிக்கவும் ஜெபிக்கவும் அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளவும் அநேக அற்புதங்கள் நடைபெறுகின்றன.